எல்லாருக்கும் வணக்கங்க. மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த ஆட்டோ செக்டார்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒவ்வொரு மாசம் முடியிறப்பயும் இவ்வளவு யூனிட்ஸ் வந்து நாங்க சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டா 4 வீலர்ஸ்ல நம்ம டாடா மோட்டார்ஸ், ஹுண்டாய், தென் சுசுகி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தென் 2 வீலர்ஸ்ல டிவிஎஸ், தென் பஜாஜ் ஆட்டோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க இல்லையா? அவங்க இந்த சேல்ஸ் நம்பர்ஸ் கொடுக்கறது எல்லாமே இந்த டீலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட எவ்வளவு யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுதாங்க அந்த சேல்ஸ் நம்பர்ஸ். உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து சேல்ஸ் கவுண்ட் வேணும் அப்படின்னா டீலர்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதுதாங்க கரெக்டான சேல்ஸ் நம்பர்ஸா இருக்கும். இதுல ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க, FADA அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சமீபத்துல அவங்க இன்வென்டரி மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட இன்வென்டரியில இந்த வெஹிக்கிள்ஸ் ஆட்டோ செக்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ற அந்த இன்வென்டரிஸ் வந்து கிட்டத்தட்ட 80ல இருந்து 85 நாள் வரைக்கும் இருக்குது. இது ஒரு ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் உண்டு பண்ணுது, கேஷ் ஃப்ளோ சேலஞ்சஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்குது எங்களுக்கு. இந்த சேல்ஸ் வந்து குறைஞ்சது இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்துக்காட்டா இப்ப செப்டம்பர் சேல்ஸ் எடுத்துக்கோமே, ஓவராலா ஆட்டோமொபைல் செக்டார் 2 வீலர் 4 வீலர் எல்லாம் சேர்த்து ஒரு 10% கிட்ட குறைஞ்சிருக்குதுங்க. இதுல அதிகமா குறைஞ்சது என்னன்னா இந்த 4 வீலர் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 18% குறைஞ்சிருக்குதுங்க. 4 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 10% கிட்ட குறைஞ்சிருக்குது. அது போக இந்த 2 வீலர் செக்மெண்ட்ஸும் குறைஞ்சிருக்குங்க, 8% கிட்ட குறைஞ்சிருக்கு. ஓவராலா செப்டம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சேல்ஸ் நம்பர் வந்து குறைஞ்சிருக்கு. ஃபெஸ்டிவல் சீசன் வரப்போகுது இல்லையா, தீபாவளி, அடுத்து கிறிஸ்துமஸ், அப்புறம் பொங்கல். இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த FADA என்ன சொல்றாங்க, 30% ஆஃப் சேல்ஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல தான் நடக்கும். இருந்த போதும் 80ல இருந்து 85 நாள் வந்து இன்வென்ட்ரியில இந்த ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 79,000 கோடி மதிப்பிலான ஆட்டோமொபைல்ஸ் வந்து 4 வீலர்ஸ் இன்வென்ட்ரியில இருக்காங்க. நார்மலா 30 டேஸ்ல 3000, அதிகபட்சம் 60 டேஸ் 65 டேஸ்ல 3000. இந்த தடவை தான் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை, கிட்டத்தட்ட 80 to 85 டேஸ் இன்வென்ட்ரியில அவங்க வந்து அந்த ஸ்டாக்கை வச்சுட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ சேலஞ்சஸ் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு மத்தியில இந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃபர்ஸ், ஃபெஸ்டிவல் சீசன் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அதனால இந்த டீலர்ஸ்க்கு ப்ராஃபிட்டபிலிட்டி குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வருஷம் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, PV சேல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா க்ரோத் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த மான்சூன் வந்து நார்மலா தான் இருக்கு, அதனால க்ரோத் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் க்ரோத்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது போக இதே மாதிரி சுச்சுவேஷன் முந்தைய ஆண்டுகள்ல இல்லையா அப்படின்னு கேட்டா இருந்துதாங்க. போன வருஷம் ஃபெஸ்டிவல் சீசன்லயும் இதே மாதிரிதான் இருந்ததான். ஆனா நிலைமை ஜனவரியில ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு இன்வென்ட்ரி. ஆனா இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இந்த தடவை ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஒரு வெஹிக்கிள் வந்திருக்கு, வந்து அந்த டீலர்ஸ் இன்வென்ட்ரி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நிக்கிற நாள் வந்து 80ல இருந்து 85 நாள் அங்க நிக்கிறாங்க. ரைட், அதுதான் அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ். ஓவராலா சேல்ஸ் நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம் அவங்க கான்பிடென்டா இருக்காங்க, என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் என்கொயரிஸ். இப்ப நான் இருக்கேன், நான் போய் ஆட்டோ வாங்கணும், ஆட்டோ சேல்ஸ் ஏதாவது ஒரு மாடல் கார் வாங்கணும் அப்படின்னா போய் என்கொயரி பண்றேன் இல்லையா, அந்த மாதிரி என்கொயரி பண்ற நம்பர்ஸ் வந்து கூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் கூடியிருக்கிறான். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு முந்தைய காலங்களோட 4 டைம்ஸ் வந்து என்கொயரி கூடியிருக்கு. அதனால இன்னொரு 40-50 டேஸ்ல இந்த சுச்சுவேஷன் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. இந்த நியூஸோட லிங்க் வந்து நான் போடுறேன், பிசினஸ் லைன்ல வந்துருக்கு, நான் போடுறேன், நீங்களும் படிச்சு பாருங்க. ஆட்டோ ஸ்டாக்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ இதெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து படிக்கணும். எனக்கு இனி வருங்காலங்கள்ல இப்படிதான் நிலைமை இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. ஏன்னா நிறைய 2 வீலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, 4 வீலர்ஸை விட்டுட்டு இந்த மிடில் அண்ட் லோ கிளாஸ் 2 வீலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இன் அடிஷன் டு தட் 4 வீலர்ஸ்க்கு செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசனைகள் எல்லாருக்கும் வருதுங்க. அது உண்மையிலேயே நல்ல யோசனை. செகண்ட் ஹேண்ட் கார், செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் வாங்கிக்கிறது உண்மையிலேயே நல்ல யோசனை தாங்க. பட் கன்சியூமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த நியூஸ் படிச்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம்.